ஃபர்ஸ்ட் பெத்த அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்லுவேன். மழை பெஞ்சா வானத்துல அப்படியே ஒளிவட்டமா ஒண்ணு வருமீனா அது வானவில். வானவில். அதான் நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்க தெரியும், ஆஸ்திரேலியால இருக்கிறான். அந்த பையன் எங்கனா போய் தொலை, சும்மா ஒரு ஆண் போயிட்டு ஒரு பெண் கல்யாணம் பண்ற மாதிரி வந்துச்சு. அது கேள்விப்பட்டியா? நான் வந்து நீ வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றேன்னா ஒரு ஆணை தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அணுக்கள், காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான் போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா கைஸ்? ரொம்ப நாளாக எல்லாம் கேட்டுருந்தீங்க அம்மா வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. நானும் வந்து பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். பட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ப்ராங்க் வீடியோஸ் தான் வேணும்னு கேட்டே இருக்கீங்க. ஸோ அட்லாஸ்ட் ஓகே, ஸோ உங்களுக்காக மாதத்துக்கு எதனா ஒரு வீடியோ அந்த மாதிரி வந்து ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோ என்ன டாபிக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ வந்து யாரோட மனதையும் முன்படுறதுக்காக கிடையாது, ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஜாலியாக இருக்க போது, ஃபன்னாக இருக்க போது. மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பார்ப்போம். இன்ஸ்டாகிராமில் வேறு அந்த அக்காவோட யோகா பண்ண சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம யோகா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா பூரி தொட்டுக்கு அப்படியே வடகறி. இது கொஞ்சம் கூட வேலைக்கே ஆகல. மாமா பாரு, நீ இப்போ எங்க கிளம்பிட்டா? கடைக்கு போயிட்டு வா, நான் கிளம்புறாங்க. கடைக்கு போயிட்டு வா. எங்க நான்லாம் போல. திருவிழாவா? கோயில் திருவிழா. சரி, நான் ரொம்ப நாள் முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லிட்டு இருந்தால, அதை பற்றி தான் பேசணும். மணி 8ஆவது. எப்போ நான் தூங்குறது? டெய்லி 8 மணிக்கு மேல கடைக்கு போறது. யோகா பண்ணினா ஒரு நல்ல தூக்கம் வரும். யோகா கிளாஸ் போறாட்டம். வச்சு கண்ணை மூடி வாய் நாத்ததான் வருது. பேசாம இரு. நான் 3 நாளா பல் தேய்க்கிறேன். நீ தேய்க்கிறியா? 3 நாளா? ஈ காட்டி நம்பிட்டேன். சரி, என்ன இருக்குது உள்ள? ஒண்ணுமே இல்லை. என்ன போயிட்டு நாளைக்கு தேவையான என்ன? நான் எங்க போறேன்? நீ தான் போனோம். நான்லாம் போல, கடைக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ நைட்ல தான் கொஞ்சம் கடையை போட்டு அப்படி நேரத்தை இருந்த. சரி, ஓகே. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும். சொல்லிட்டா? சொன்னாதான் நீ எப்படி போயிட்டு வாடா, வந்து பேசிக்கலாம். எப்படி எடுத்துப்பான்னு வரேன்னு தெரியல. போயிட்டு வா. சரி, ஆனா எதுவும் நீ நல்லா புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு நம்பி சொல்றேன் இந்த விஷயத்த. நான் நம்பி சொல்றேன். தப்பெல்லாம் ரியாக்ட் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, கலாய்க்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஏன் கலாய்ப்பா? நம்ம 2 பேர் பேசுற விஷயத்த பத்தி. பட் இந்த உலகம் வந்து நாளைக்கு என்ன தப்பா சொல்லலாம், அந்த மாதிரி என்ன சொல்றேன். ஏன்னா இந்த உலகத்தோட கண்ணோட்டமே வேற. ஓகேவா? சாவடிய கூட வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பேச விட்டாதான் நான் என்ன சொல்ல வரேன்றது தெரியும். ஸோ வந்து நான் சொல்றத ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகேவா? பயமா இருக்கு எப்படி சொல்றது. ஃபர்ஸ்ட் பெத்த அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்லுவேன். சொல்லுடா, டைம் ஆகுது. கை கொடு. சொல்லு. இந்த பேர் நான் இது கலர், உனக்கு கலர் என்னென்ன கலர்லாம் பிடிக்கும் உனக்கு? சொல்லு. என்ன கலர் பிடிக்குன்னு தெரியவே தெரியாது. சொல்லு, என்னென்ன கலர்லாம் என்ன கலர் பிடிக்குன்னு சொல்லுமா. இப்போ ஒரு 7 கலர் இருக்கும்ல, 7 கலர் அந்த மாதிரி. போயிட்டு கடைக்கு போயிட்டு மழை பெஞ்சா ஃபார்ம் ஆகும்ல. சாப்பிடிக்காது. ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி பண்ணுகிறேன். மழை பெஞ்சா வானத்துல அப்படியே ஒளிவட்டமா ஒண்ணு வருமீனா அது வானவில். அதான் நான். காமெடி. நிஜமாமா? நான் ஒரு வானவில்மா. நானு காமெடி பண்றேன். சிரிக்காத. வானவில்ன்றதுக்கு இப்போ வேற மாதிரி அர்த்தம் போயின்னு இருக்குமா? வானவில்லாம் தெரியுமா தெரியாதா? நீ ஒரு வெள்ளோந்தியா இருக்க, நீ வெள்ளோந்தியா அம்மாவா இருக்க. நீ
சரி வானவில்லாம் ஃபர்ஸ்ட் தான். சரி நீ ஒரு 80s கிட்ஸ் அம்மாவா இருக்கிற. வானவில்லாம் ஃபர்ஸ்ட் என்ன உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன வானவில்னா உன்னோட ஜெனரேஷன்ல சொல்லு நீ பாப்போம். எனக்கு தெரியாது. சொல்லு வானவில்லாம் என்னது? தெரியாது. தெரியாதுன்னா என்ன மழை பெஞ்சா வரும். சரி நீ தயவு செய்து விஷயத்த சொல்லு. அதுக்கோசரம் அப்படியே போயிடாத. எப்படி சொல்றது வாய் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்வியா போட்டமா? இருமா வாழ்க்கை விஷயமா. யாரு பொண்ணு வேற பாத்துனுக்குறேன் எனக்கு இந்த டைம்ல வேற. நான் எப்படி சொல்றது, இப்போ அந்த காலத்துல எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்க நீங்க? ஒரு ஆண் ஒரு பெண் அந்த மாதிரி தானே கல்யாணம்? அது எல்லாரும் அப்படித்தான் பண்ணுவாங்க. அப்படித்தானே பண்ணுவாங்க. அப்புறம் என்ன அப்படியே ஒரு மாதிரி பரிணாம வளர்ச்சி எல்லாம் அடையுது இல்ல. அப்போ நிறைய வெயில் காலத்துல மழை பெய்யுது, மழை காலத்துல வெயில் அடிக்குது. அது எப்படி சொல்றேன், ஏன்னா ஒரு அம்மா கிட்ட சொல்றப்ப ஒரு வலிகள் தான் எனக்கு தான் தெரியும். அதோட வலிகள் எனக்கு தான் புரியும். உனக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் இருமா சொல்றது கேளுமா. ஏமா நீ ஒரு பெத்த தாய்மா, நீ தாய்மான்னு வந்துருமா. டைம் முக்கியமா வாழ்க்கை முக்கியமா? ஏன் அப்படி பண்ணுறது? நான் ஒரு வானவில் பாத்தியா சார், நீ கேட்கணும் வானவில்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேளு, சொல்றேன். இது எப்படி எனக்கு ஓபன் அப் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இங்க பாரு கலர், எல்லா கலர் இருக்கு. இந்த பேக்கே பாரு, பேக் ஒரு வானவில் எவ்வளவு கலர் இருக்கு பாத்தியா. இப்போ அந்த காலத்துல ஒரு ஆண் ஒரு பெண் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அதே பரிணாம வளர்ச்சி அடையுதா, கால சூழ்நிலைகள் கால மாற்றங்கள்லாம் மாறி ஒரு ஆண் ஒரு பெண். பாரு இந்த இடத்துல மாறி என்னாச்சு, சொல்றது கேளு. இந்த இடத்துல இப்படி மாறி ஒரு ஆண் போயிட்டாங்க. ஒரு ஆண் போயிட்டு ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ற மாதிரி வந்துச்சு. அது கேள்விப்பட்டியா நீ? கேள்விப்பட்டியா? நிஜமா கேள்விப்படலையா? நான் வெளி உலகத்துக்கே போல. இதெல்லாம் இருக்கு ஏன் சொல்றேன்னா தெரிஞ்சுக்கணும். வெளி ஊருக்கு இல்ல, வெளி உலகத்துக்குன்னு சொல்லு. வெளி உலகத்துக்கு தான் சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அப்போ என்ன இப்போ திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல போறோம், திடீர்னு ஒருத்தன் வந்து தொடையில கை வைக்கிறான். ஒருத்தன் தொடையில கை வச்சுட்டு ஒரு மாதிரி பாக்குறான், ஒரு மாதிரி பண்றான். எனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. அப்ப திடீர்னு அப்படியே பாக்குறான், அப்படியே கிஸ் பண்ற மாதிரி வரான். இப்போ பெண்கள் இப்ப நீங்க போறீங்க, திடீர்னு பஸ்ல போறப்ப அவன் ஒரு ஆண்கள் பண்ணா என்ன பண்ணுவீங்க சொல்லு? இன்னும் ஒரு ஆண் பண்ண என்ன பண்ணுங்க? அடிச்சிடுவீங்களா? கோவம் வரும்ல. இப்போ நான் பஸ்ல போயிருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தன் வந்து டக்குனு மூவ் பண்றப்ப என்ன ஆகும் எனக்கு சொல்லு? ஒரு ஆணே ஒரு ஆண் கிட்ட வந்து பண்றப்ப என்ன ஆகும்? வைத்தியம்லாம் கிடையாதுமா, அது வந்து ஒரு ஹார்மோன் சேஞ்ச். அப்பதான் நான் எனக்கும் ஒரு ஹார்மோன் சேஞ்ச் ஆயிருக்குமா எனக்கு. இப்போ என்னன்னா அப்போதான் புரிஞ்சேன், எனக்குள்ள ஒரு ஹார்மோன் சேஞ்ச் ஆயிட்டு அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன், நானும் ஒரு வானவில் அப்படின்ற மாதிரி நானும் அன்னைக்கு ஃபீல் பண்ணேன். ஸோ நானும் ஒரு வானவில்மா. வானவிலுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? ஸோ என்னன்னா நான் வந்து நீ வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ற, நான் ஒரு ஆணை தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்றாங்க. என்னடா பிரச்சனை உனக்கு? ஒரு ஆண் சேர்றது வானவில், புரியுதா? நீ கடைக்கு போறியா இல்ல வேணும்னே பண்ணுங்கிறியா? வேணும்லாம் பண்ணலமா, இதான் உண்மை. எனக்கு தலை வலிக்குதா? என்ன சொல்லிட்டு போ, எனக்கு பதில் சொல்லு. என்ன எனக்கு தெரியல, தலை வலிக்குது, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சரி எனக்கு வந்து பெண்ணெல்லாம் பாக்காது, என்ன ஆணா பாரு. இன்னைக்கு காமெடி பண்ணுகிறியா? காமெடி எல்லாம் பண்ணுமா, நிஜமா தான் சொல்றேன். சீரியஸா லைஃப் மேட்டர் பத்தி நான் பேசிட்டு தான் நீ இப்படி காமெடியா இப்படி பண்ணிட்டு இருக்கிற. நீ நீ அந்த ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டேற. என்னமா என்னமா லூசான்னு கேக்குற? டென்ஷன் பண்ணுகிற, இருக்கிற வேலையை விட்டு தேவையில்லாம உங்ககிட்ட சொன்ன பாரு. அப்புறம் வீட்டை விட்டே போயிடுவோமா நானு? சொல்லு, அக்செப்ட் பண்ணிப்பியா மாட்டியா? என்ன வீட்டு விட்டு போறப்பா நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேற? லூஸ் மாதிரி பேசுறப்பியா? லூசா நீ பைத்தியம் முடிச்சிச்சா? ஆமா, நைட்ல எல்லாம் போனை பாக்காதன்ற. அதுக்குதான் அது ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் என்ன பண்றேன், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஹார்மோன் சேஞ்ச் மாதிரி நான் என்ன பண்றது, உடம்புல
அணுக்கள் காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான் எலக்ட்ரான். லூசு பையன் அந்த லூசு பையனால வந்துச்சுமாங்க இந்த நிலைமை. மூஞ்சத்தோட வேர்வை எதுக்கு ஃபேனை கூட போடாம உட்காந்துக்கிற நீங்க? யோகா பண்ணியிருந்தோம்மா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு இந்த லைஃப் அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தேன். நான் பேசுறதுலாம் காமெடியா இருக்குல்ல, சிரிப்பா இருக்குல்ல உனக்கு? சிரிப்பா இருக்கு, பைத்தியம் புரியுது எனக்கு. ஏன் பைத்தியம் புரியுது? உணவு வச்சிருந்தது இது மாதிரி மென்டலா பேசுதுன்னு பாத்துக்கிறேன். புரியல நான் பேசுறது. ஒரே ஒரு பையனை வச்சிருந்து மென்டலா வச்சுன்னு பேசினுக்குறானேன்னு பாக்குறேன். ஓ இருக்கட்டும் போ, உனக்கு புரியல. சரி இந்த மாதிரிலாம் உனக்கு இருக்குதே தெரியலையா உனக்கு இந்த உலகத்துல? எனக்கு தெரியாது. எனக்கு வெளி உலகத்துக்கே நீ எடுத்துன்னு வந்து விட்டுக்கிறப்பா. வெளி உலகத்துக்கு நான் விடல, ஆல்ரெடி இருக்குது இதெல்லாம். வெளி உலகத்துல இருக்குது, உனக்கு தான் தெரியல. எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் வெளியே விட்டுதே நீதான். நான் தான் விடுறேன் உங்களுக்கு. நான் எங்கேயோ வீட்டுக்குள்ளேயே கிடப்பேன். உனக்கு தெரியலன்னு சொல்லு இந்த விஷயம் எல்லாம் உனக்கு. நான் என்ன தெரியல, உனக்கு தெரியல. டிஃபரெண்டா இதுவா இருக்குது. டிஃபரெண்டா இருக்கும். என்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்க தெரியுமா? ஆஸ்திரேலியால இருக்கிறான் அந்த பையன். எங்கனா போய் தொலை, சும்மா டென்ஷன் ஆகாத. டென்ஷன் பண்ணாத. படிக்க பிடிக்காது. போடா கும்னே ஏந்து. வீடியோ கால்ல மீட் பண்ணி நம்ம பேசிட்டோம் நாங்க. வீடியோ கால்ல கல்யாணம் நடக்குது. ஓடிடு ஏன் போடா. ஏன் கடைக்கு போடா ஏந்துடா. ஏன் கடைக்குலாம் போக முடியாதுமா? சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் வாங்கிட்டு வா. கடையில வானவில் டிஷ் மாதிரி என்ன பண்ணுவோம்? பொரியலுக்கு 2 காய் வாங்கிக்கோ. எவ்வளவு சீரியஸா பேசுனீங்க? பாலி தயிர் வாங்கிக்கோ. எவ்வளவு சீரியஸா பேசுனீங்க? என்ன விளையாட்டுத்தனமா பண்ணுங்க நீ? இன்னும் 2 நிமிஷத்துல நீ இப்ப போற. என்ன பாத்துக்கோ, டென்ஷன் ஆயிடுவேன் நானு. ஜோ 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 டு 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 ஜோ 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 ஜோ. யோகாவுக்கு போவோம். யோகா பண்ணுங்க ஃப்ரெண்ட். தூக்கம் வரல, போனை பார்த்துட்டு இருக்கீங்க. தூங்கல, போனு, என்ன பண்றது உங்களை? சரி, ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துட்டு வாங்க. நோட் பென் எடுத்துட்டு வாங்க. சொல்லி 2 நிமிஷம் ஆகுது. என்னடா உனக்கு? நல்லா 8 மணி வரையும் நீ தூங்குவ, நான் தூங்குனா? ஏமா ஒரு விஷயம் சொன்னா அந்த விஷயத்தையே வந்துட்டு நீ பாட்டு காய் வாங்கினுவா, தக்காளி வாங்கினுவா, அது வாங்கினுவா, அது வாங்கினுங்கிற கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே புரியாது அம்மா நீ. போய் கடைக்கு போடா, மணி ஆகுது. பைத்தியமே, லூசு பெத்து வச்சுக்க. பைத்தியமே எவ்வளவு தெரியல. வீடு எடுக்கிறேனே பறந்துக்குது எனக்கு. என்ன உலகமாக ஆயிடுது. அவள்தான் சித்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா கிட்ட போய் நான் சொன்னோம், நான் வந்து வானவில்லாம் கிடையாதுமா, நான் நார்மல் பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து தப்பாக புரிஞ்சுட்டுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி துளி கூட நாலேஜ் கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ, இந்த யூடியூப் எதை பற்றியுமே நாலேஜே கிடையாது. நான் தான் அவங்கள இந்த வீடியோவில் இந்த வெளியில் வந்து கொஞ்சமாக எதாவது சொல்லணும் அப்படின்னு கொஞ்சமாக சில எல்லாமே சொல்லி கூப்பிட்டு வந்ததுனால அவங்களுக்கு எதுவுமே எதை பற்றியும் தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் இப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் சொல்லணும். அதுக்காக வந்து அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் வந்து நான் தப்பும் சொல்லலை. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹார்மோன் சேஞ்ச் மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும் இந்த உலகத்தில். அந்த மாதிரி தான் இப்போ பரிணாம வளர்ச்சியினால நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ எதுவுமே தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்தந்த ஃபீலிங்ஸ் அவங்ககிட்ட காட்டிட்டு அவங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிராங்காக எடுக்கணும் ஒரு ஓகே. ஸோ கைஸ், நான் ஒரு எந்த ஒரு சமூகத்தையும் எந்த ஒரு ஜெண்டரையும் நான் வந்து இவ்வளோலாம் பார்த்தல. ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக தான் இது பண்ணது. அகைன் சொல்லி அதையும் மீறி நான் வந்து எதனா வந்து தப்பாக பேசியிருந்தா நான் இந்த வீடியோவில் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபன்னான வீடியோ. அவள் தான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து 500 கமெண்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கொடுங்க. 500 கொடுப்பீங்களான்னு தெரியல, ஒரு 300 தான் கொடுங்க. சரி வேணா 200 தான் கொடுங்கடா ஃபர்ஸ்ட்டு. ஓகே, அதே ஒரு 5000 லைக்ஸ் கொடுங்க கண்டிப்பாக. இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் அப்பப்போ இல்லை, ரெகுலராக கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். சேலஞ்ச் வீடியோஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுங்க போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ ரெகுலராக எனக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு வந்து நீங்கள் ப்ராங்க் கேட்டு அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இப்போது உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you guys, டாடா, love you guys.